இன்றைக்கி சண்டே 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். இது எப்படி குழம்பு சூப்பராக வைக்கிறதுன்னு என்னோட ஸ்டைலில் ரெசிபி சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான ரொம்ப ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த பேஸ்ட் தான். இந்த பேஸ்ட்டில் என்ன போட்டு அரைச்சிருக்கோன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, கறி மசால், அப்புறம் வந்துட்டு நம்ம இதோட ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன சேர்த்துருக்கோம், கறி மசாலும் புளியும் இதுலேயே நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். ஏன் இதுலேயே சேர்த்து அரைக்கிறப்போ நமக்கு கொதிக்கிறப்போ நல்லா கொதிச்சு நல்லா எசன்ஸ் இறங்கும். சில பேர் அப்படியே மசாலா வாசம் தெரியுதுன்னுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம இதிலே போட்டு அரைச்சாச்சு. இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நீங்கள் எந்த குழம்பு மட்டன் குழம்பு செய்ய போகிறீங்கன்னா அந்த குழம்புல எண்ணெய் ஊற்றிக்காங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு ஒரு 15 பல் பூண்டும் 2 சின்ன துண்டு இஞ்சியும் அரைச்சி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க. அப்போ தான் நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போன பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். கறியை சில பேர் வந்துட்டு ஒரு தடவை அலசினா டேஸ்ட், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நல்லா அலசி சேர்த்தாதான் அந்த ரத்தம் ஸ்மெல் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அலசி வச்சுருக்க மட்டன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க. கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நமக்கு தேவைன்னா அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு குடிச்சு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டுலையே நம்ம இப்போ உடனே கறி சேர்க்குறோன்னா அப்போ தான் கறி நல்லா வணங்கும், நல்லா வேகும். நீங்கள் தண்ணி ஊற்றுற பிறகு சில பேர் கறி சேர்த்து வேக வைப்பாங்க. அப்படி வேக வைக்கிறப்போ நம்ம கறி நல்லா வேகாமல் போயிடும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டுலேயே நல்லா வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இஞ்சி பூண்டுலேயே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதுலேயே சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்து கொதிக்க விட்டப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை திருப்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம இஞ்சி பூண்டில் கறி வேக போட்டு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சாந்தை நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்பெஷலான அந்த சாந்தை இப்போ சேர்த்துடலாம். இப்போ மசாலா சேர்த்த பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ தண்ணி சேர்க்குறப்போ வீடியோ கொஞ்சம் லைட்டாக ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி மசாலா சேர்த்த உடனே சேர்த்து கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு உப்பு காரம் பார்த்து வேணால் சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருந்தது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் கறிக்கம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், see you next video.